தாம்பரம் கமிஷனர் அலுவலகத்தில் நேற்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்ட நிலையில் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கொள்ளையர்கள் ஒரே நாளில் பெண் காவலர் உள்பட 8 பேரிடம் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை சேலையூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட தாம்பரம் ரயில்வே மைதானத்தில் கடல் கன்னி ஷோ என்ற நிகழ்ச்சி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பொங்கல் விடுமுறை என்பதால் இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு யாராவது நேற்று வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் 56 வயதுடைய ஈஸ்வரி என்ற பெண் இந்த கடல் கன்னி நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு குடும்பத்தினுடன் தனது காரில் ஏற வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த மர்ம நபரில் ஒருவர் நேரடியாக ஈஸ்வரி கழுத்தில் அணிந்திருந்த அந்த தங்க செயினை பறித்துள்ளார். இதில் அந்த செயினின் பாதி அந்த ஈஸ்வரி கையில் சிக்கிய நிலையில் அந்த கொள்ளையர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தாம்பரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட நேற்று மட்டுமே சேலையூர், மணிமங்கலம், கூடுவாஞ்சேரி, மறைமலைநகர் அதே போன்று சுற்று வட்டத்தில் 8 இடங்களில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பதாக வாக்கி டாக்கி மூலம் காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு தகவல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தாம்பரம் அடுத்த அந்த முடிச்சூர் சாலையில் ஒரு வீட்டில் நடந்து செல்லும் போது ஒரு பெண் போலீசாரியுடன் அந்த வழியாக வந்த இருசக்கர மர்ம நபர் பின்னால் அமர்ந்த இறங்கி அந்த பெண் உள்ளே நுழையும் போது அந்த அவர் கழுத்தில் இருந்த ஒரு 5 சவரன் தங்கச்சினை அங்கிருந்து அறுத்து கொண்டு தப்பி சென்றதாக காவல் கட்டுப்பாட்டு தகவல் வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக தாம்பரம் சுற்றுள்ள பகுதியில் போலீசார் வாகன சோதனை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் தாம்பரம் அருகே காந்தி சாலை அருகே வரும்போது போலீசாரை கண்டதும் அந்த அதாவது செயின் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அந்த பல்சரை அங்கிருந்து போட்டுவிட்டு அங்கிருந்து அருகே உள்ள ஒரு தனியார் காம்பவுண்ட் எகிரி குத்து தப்பி சென்றதாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் அந்த தப்பிச்சென்ற நபரை தற்போது 3க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த முடிச்சூரில் சென்ற பெண் சென்னை கமிஷனர் அலுவலகத்தை பணிபுரிந்ததாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் இன்னும் இன்றுக்குள் அவர்களை பிடித்து விடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.